ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. உங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பா ஹாப்பியா உங்க கனவுகள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்கும். எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னடா இது தமிழ் டைட்டில் எல்லாம் தமிழ் புத்தாண்டுன்னு வச்சுட்டு இப்ப நைட்டி போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? நைட்டு ரொம்ப டயர்டுங்க. அதனால கிச்சன் எதையுமே கிளீன் பண்ணாம போய் தூங்கிட்டேன். வேற மாதிரி பிளான் பண்ணவே எல்லாத்தையுமே நைட்டே பண்ணி வச்சுக்கலாம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பண்ணவே முடியல. அதனால காலையிலே எழுந்துக்காம இதெல்லாம் பண்ணேன். கிச்சனெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியமாக நம்ம சமைச்சு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. லாண்ட்ரி வேற போட வேண்டியது இருந்ததுன்னா இதெல்லாம் சண்டேவே முடிச்சிடுவேன். இந்த நீங்கள் மண்டே வந்துச்சு இல்லையா, சண்டே கொஞ்சம் லேசியாக இருந்துச்சுங்க. அதனால எல்லா வேலையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அப்படியே சைடில் அந்த வேலையும் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஃப்டர்நூனாக கிச்சனுக்கு வந்தாச்சுன்னா லஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுவேன். வழக்கமாக இருக்கிறதோ எனக்கு செம்மையாக சோம்பேறி தன்மை இருக்கு. புஷ் பண்ணி கிச்சனுக்கு வர வேண்டியதாக போச்சு. அதனால உல வச்சிடலாம். ரைஸுக்கு உல வச்சுட்டோம்னா என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க. என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் நம்ம அப்படியே 2-3 கடாய் வச்சு சமைச்சிடலான்னு கேட்டு. ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே லேசியாக நானே செய்வேன். இன்னைக்கு வேற காலையிலே ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர்நூன்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பிளான் ஃபுல்லாக தள்ளி போயிடுச்சு, புகப்பிடுச்சு. கொஞ்சம் லேசியாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் சைலண்டாக உட்காந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போவே டைம் 1:30 ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே நான் 3 o'clock சாமி கும்பிடணும் பிளான். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேலையுமே வீடு க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் சாமி க்ளீன் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதுதான் எல்லாமே பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போகா பாயாசம். அவல் இருக்கும்ல, வெள்ளை அவல் தான். அதில் தான் பாயாசம் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட சேமியா காலி. அது நான் பார்க்காம விட்டுட்டேன், வாங்கவே இல்லை. அவல் இருந்துச்சு, சரி அதை வச்சு பாயசம் பண்ணாமல் விடலாமான்னு பார்த்தேன். சரி நியூ இயரா வர போச்சா, தமிழ் நியூ இயரா போச்சு, சரி வடை பாயசத்தோடு சரி சாமி கும்பிடணுன்னு பிளான் பண்ணிட்டேன். சரி ஏன் பிளானை மாற்றணுமேன்னு சொல்லிட்டு சரி அவல் வச்சு பண்ணிடலான்னு. அதுக்கு தான் கீழே நெய் போட்டு அவல் ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு தண்ணியில் வேக வச்சு நம்ம யூஸ்வலாக பால் பாயசம் பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணியாச்சு நம்ம அவலை. இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க சேமியா பாயசத்தோட தண்ணி. நமக்கு தேவையான அளவு தண்ணியை கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். இல்லை பால் நிறைய சேர்க்கலான்னாலும் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம பால் சேர்த்து இதோட இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும். பேக் டு வெஜிடபிள் கட்டிங். வடை, பொட்டேட்டோ, சாம்பார் எல்லாத்துக்குமே நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம். பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் 3 காய் போட்டு. ஏன்னா சாமி கும்பிடும்போது எப்போவுமே 3 காய் போட்டு குழம்பு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால பூசணிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய் 3 வெஜிடபிள்ஸ். வெங்காய தக்காளி அதில் இன்க்ளூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தனி வெஜிடபிள்ஸ் தானே, அதுவும் இருந்தாலும் சொல்லுவாங்க, நம்ம கேட்டுப்போம். அதனால இன்னைக்கு பூசணிக்காய். மீன்வாயில் நம்மளோட அவல் பாயாசம் ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. அவல் இப்போ ஒரு கொதி வந்துருச்சா, கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருந்ததோடு கொஞ்சம் இப்போ கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் சூடு பண்ணி இருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா கொதிக்குதா, பால் நல்லா கொதிச்சிருச்சா. ஸோ இப்போ
சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் போடுறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக சால்ட் போட்டு அப்படியே நம்ம ஒரு கொதி வர வெயிட் பண்ணுவோம். கொதிச்சிருச்சுன்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி தாளித்து போட்டுடலாம். ஸோ அது பொங்கலுக்கு நம்ம முந்திரி தாளிக்கும் போது வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த தமிழ் நியூ இயர் வந்து மண்டே வந்துச்சு இல்லைங்களா? ஆனால் வந்துட்டு மண்டே எல்லாருக்குமே இங்கே ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே இருந்துச்சுங்க. பட் என் பையன் வந்து அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா அவனுக்கு வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து ஃபீவர் இருந்ததுனால நாங்கள் மண்டே வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்லேயே வச்சுக்கிட்டோம். என் கணவருமே வந்து அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம என்னைக்கு நீட்டாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக பார்த்து பார்த்து ரசித்து சமைக்கிறோமோ அன்றைக்கி எல்லாம் இப்படி நடக்குங்க. இந்த குக்கர்லேருந்து ஸ்பில் ஆகி எப்படி வந்து என்னோட கேஸ் ஸ்டாப் வந்து மெஸ்ஸி ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து சூப்பராக வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. நான் வந்து குக்கரில் தான் பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும்தான் வந்துட்டு நான் வந்து பொங்கல் பானையில் வந்து பொங்கல் வைப்பேங்க. மற்ற டைம்லலாம் குக்கர்லேயே பண்ணிடுவேன். ஸோ நம்ம பாயசம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல அதுக்குமே அப்புறம் பொங்கலுக்குமே சேர்த்து வந்து கீழே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயசத்துக்கு வந்து கீழே வந்து முந்திரி திராட்சை வந்து ரோஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணி கலந்து விட்டோம்னா நம்ம சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ போட்டு வந்து நம்ம பொங்கலுக்குமே வந்து முந்திரி பருப்பு, திராட்சைய வந்து ரோஸ்ட் பண்ணி கலந்து விட்டுட்டேங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அன்னைக்கு பொங்கல். அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை சாமானெல்லாம் வந்து நான் கிளீன் பண்ணி வைக்கலன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே. ஸோ அந்த வேலை தாங்க இப்ப போயிட்டே இருக்கு. என்கிட்ட இருக்க பூஜை சாமான்லாம் ரொம்ப சின்ன சின்னதா தாங்க வச்சிருப்பேன். ஸோ வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் கிளீனிங்க்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் யார்ட்ல வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரோஜா பூ செடி வச்சிருந்தோங்க. நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த செடிய வந்து நாங்க பேக் யார்ட்ல கொண்டு போய் நட்டுட்டோங்க. ஸோ வந்து அதுலேருந்து வந்து நம்ம ரோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பறிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம கார்டன்ல வந்துட்டு இது வந்து தானாவே வளர ஃப்ளவர்ஸ் நீங்க. ஸோ எல்லோ கலர்ல அந்த சாமந்தி பூ மாதிரியே சின்ன சின்ன சைஸஸ்ல இருந்துச்சா, சரி சாமிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே கார்டன்லேருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம பூஜை ரூமுக்கு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்ல சாமி பொருட்கள் எல்லாம், அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப நான் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டோம்னா, அப்படியே அரேஞ்ச் பண்ணி வந்து நம்ம பூஜைய ஸ்டார்ட் பண்ணிறலாம். நடுவுல இந்த வடை பண்றதுக்கு வந்து சுத்தமா மறந்துட்டேங்க. மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். சரி ஃபைனலா போட்டுக்கலாம். அப்பதான் சூடா சாப்பிடும்போது நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா போட்டுக்கலான்னு வச்சிருந்தது மறந்துட்டேன். இப்ப வந்து பூஜை சாமானெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து வடை வந்து ரெடி பண்ணேங்க. உளுந்த வடை மட்டும் தான் நான் வந்து இந்த தடவ வந்து போட்டேன். இப்ப சூப்பரா கிரிஸ்பியா செம்ம டேஸ்டியா வந்து நம்மளோட உளுந்து வடையுமே ரெடி ஆயிருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பரா சமைச்சாச்சுங்க. நம்ம பிளான் பண்ணபடி எல்லா ஐட்டத்தையும் சூப்பரா சமைச்சு டேபிள் மேல அசெம்பிள் பண்ணியாச்சு. என்னென்ன நான் சமைச்சேன் அப்படின்னு பாருங்க. சர்க்கரை பொங்கல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அவல் பாயாசம். அதுக்கப்புறமா வந்துட்டு சூப்பரா ஒரு வடை. வடைக்கு காம்போ அப்பளம். அதுக்கப்புறமா வந்து ஸ்பைசியா ஒரு உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடம்ப சாம்பார். இதுல பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருந்தேங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். இது எல்லாமே பண்ணிட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு வந்தாச்சு.
ரொம்ப திருப்தியா, ஹேப்பியா வந்து நெனச்ச மாதிரியே வந்து இன்னைக்கு சந்தோஷமா வந்து பூஜைய முடிச்சுட்டோங்க. முடிச்சுட்டு வந்து சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஹால்ல வச்சு சாப்பிட்டு, லாஸ்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியோட சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்க எப்ப சாப்பிட்டோம் அப்படின்றது கூட ஞாபகமே இல்லைங்க. ஸோ இன்னைக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்துச்சா, ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஹால்ல அடுக்கி வச்சு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இப்படிதாங்க நாங்க எங்க தமிழ் நியூ இயர வந்து ரொம்ப 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 திருப்தியா, ஹேப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.